47வது கேள்வியும் ஒரு ஈஸியான ஒரு கேள்வி ஒண்ணுதான். ஆனா வழக்கத்தை விட மாறாக இங்க வழி நிலையாக இல்லை. சாதாரணமா நம்ம செய்யற கேள்விகள்ல வழி நிலையாக இருக்கும், இங்க வழி நிலையாக இல்லை. என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு கடற்கரை, அந்த கடற்கரையில ஒரு சைரன் இருக்குதாம். அந்த சைரன் 1600 ஹெர்ட்ஸை உடைய ஒளியை காலுகிறது. நிலையான வழியில ஒளியின் வேகம் 340 மீட்டர் செகண்ட் -1 தந்திருக்காங்க. ஆனால் காற்று கடற்கரையில் இருந்து தரையை நோக்கி 60 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தோட வீசும். இங்க ஒரு கார் இருக்காரு. இந்த கார் இந்த அலாரத்தை கேட்டு என்ன செய்யறான்னு சொன்னால், தரையை நோக்கி இந்த மீட்டர் செகண்ட் -1 ஓடுறாரு. நம்ம சாதாரணமா என்ன செய்வோம், காற்று அசையாத டைம்ல தான் பெரும்பாலான கேள்விகள் செய்வோம். ஆனா இங்க காற்று அசையும், ஒரு பிரச்சனையுமே இல்லை. காற்று அசையாம மாற்றும். காற்று நிலையாக இருக்கும் போது என்ன நடக்கும்னு பார்ப்போம். இவரு நிலையான காற்றுல 340 மீட்டர் செகண்ட் -1 போறாரு இல்லையா, அப்போ இந்த 60 மீட்டர் செகண்ட் -1 வர்ற காற்று அந்த ஒளியை இன்னும் ஃபாஸ்டா என்ன செய்ய போகுது, அடிச்சுக்கிட்டு போக போகுது இல்லையா. அப்ப அந்த 340 இந்த 60 கூட்டுப்பட போகுது 400 மீட்டர் செகண்ட் -1 மாறும். வழி இந்த வேற எதுவுமே இங்க பாதிப்பை ஏற்படுத்த போறது இல்ல. இந்த காற்று சைரன் இந்த ஒளியை ஃபாஸ்டா இழுத்துக்கிட்டு போகுது, அவ்வளவுதான் நடக்கும். இன்னும் நீங்க போடுங்க டாப்லர் எஃபெக்ட். தோற்றம் மீட்டர் சமன் அவதானி சார்பாக ஒளியின் வேகம். அவதானி 30 மீட்டர் செகண்ட் -1 இப்படி போறாரு, காற்றும் இப்படி வருது. அப்ப அவதானி சார்பாக ஒளியின் வேகம் பாப்பீங்களாக இருந்தால் 400 - 30 வரும். இது நம்மளுக்கு காண தெரியும். நீங்க வேணா இவரை நிப்பாட்டுறதுக்கு இந்த சைட்ல ஒரு அம்புக்குறி 30 போடுவீங்க, இங்க ஒரு 30 போடுவீங்க. 400 - 30 370. நீங்க அப்படியும் செய்யலாம், நீங்க பார்த்தும் போடலாம் இல்லையா. ரெண்டு பேரும் ஒரே திசையில் நகர்றாங்க, சார்பு வேகம் குறையும். ஆகவே 400 - 30 370. கீழே ஒளி முதல் சார்பாக ஒளியின் வேகம். ஒளி முதல் அசைதா இல்ல, அப்ப ஒளியின் வேகம் மாற போறது இல்ல, 400 தான் இருக்கும். 340 போட்டக்கூடாது, ஏன்னா காற்று என்ன செஞ்சு ஒளி இழுத்துட்டு போனுச்சு. அப்ப கீழே ஒரு 400 இருப்பார். உண்மை மீடரன் 1600 சொல்றாங்க. ஆகவே தோற்ற மீடரன் இதை சுருக்கி எடுப்பீங்களாக இருந்தால் ஈஸியாக விட வரும் 1480 ஹெர்ட்ஸ். எத்தனாவது விடை? இரண்டாவது விடை. அடுத்த 48வது கேள்வி பாருங்க. ஒரு வெப்ப காவல் திரவியத்தினாலான நீளம் எல்லை கொண்ட ஒரு குழாயினூடாக நீர் ஒரு சீரான வீதத்தில் பாய்கிறது. உருவில் காணப்படுகின்றவாறு 100 பாகைசியில் பேணப்படும் ஒரு பெரிய வெப்ப தேக்கத்தில் இருந்து குழாயில் உள்ள நீருக்கு வெப்ப இடமாற்றுவதற்காக தேக்கத்திற்கும் குழாய்க்கும் இடையே காவலிட்டனவும் சர்வசமனானவையும் சீரானவையும் ஒன்றிலிருந்து ஒன்று சமதூரத்தில் இருப்பனவுமான பல உலோக கோள்கள் தொடுக்கப்பட்டுள்ளன. நீரின் நுழைவழி வெப்பநிலை அறை வெப்பநிலைக்கு சமனெனின் பின்வரும் வரைவுகளில் எது உறுதியான வீதத்தில் குழாயின் நீளம் x ஒளிய கோள்களின் ஊடான வெப்ப பாய்ச்சல் வீதம் r எனதும் நீரின் வெப்பநிலையினதும் மாறலை சரியாக வகை குறிக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது தூரத்தோட ரேட்டும் வெப்பநிலை மாற்றம் என்னங்கிறது கேள்வி. சரி, நம்ம ஈஸியா பார்ப்போம். இதான் என்னன்னு சொன்னால் வெப்ப தேக்கமா. இது 100 பாகைசியில மெயின்டைன் பண்றாங்க. மேல இவங்க தான் என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னால், இதுல கோள்கள் காவலி, அடுத்து மறுபடி கோள், அடுத்து மறுபடி காவலி, இந்த மாதிரி ஒரு ஷேப்ல தொடர்ச்சியா என்ன செய்யறாங்க, அடுக்கி வச்சிருக்காங்க. இதுதான் வெப்பத்தை நம்மளுக்கு நீருக்கு வழங்க போகுது. இதுதான் நீர் செல்லும் வழி. இதுல நீர் நுழைதான், நீர் வெளியே போகலாம். வெப்பம் இங்க இருந்து இங்க பாயுது இல்லையா, இதுதான் எக்ஸ். எக்ஸோட ஆரண்டையும் தீட்டாண்டையும் தான் மாறல் கேட்கறாங்க. ஓகே, வெப்பம் இங்க இருந்து இங்க பாய்ந்தால் இங்க ஒரு 0 பாகைசியில தண்ணி உள்ளுக்கு வருதுன்னு வைங்களேன். இதுல இருந்து பாய்ந்த வெப்பம் இவர் ஒரு 10 பாகைசியா மாத்துது. உதாரணத்துக்கு சொல்றேன், 10 பாகைசியா மாத்துது. இன்னும் ஒரு 20 பாகைசியா மாத்துது. அப்படி இங்க ஒரு 20 பாகைசி, இன்னும் ஒரு 70 பாகைசி. அப்படி மாத்துமாக இருந்தால் வெப்பம் பாயிற வீதத்துக்கு என்ன நடக்கும் யோசிச்சு பார்ப்போம். R சமன்பாடு தெரியும். KA வெப்பநிலை வித்தியாசம் θ1 - θ2 ஓவர் நீளம். இந்த நீளத்தை ஒரு எல்லுன்னு போட்டால் அந்த எல் இல்ல, இத்தனை ரேட் யோசிச்சு பாருங்க. இங்க θ1 100, இங்க θ2 θ1 - θ2க்கு 90 வரும். 90 வந்தால் R பெருசா இருக்கும். ஆனா இங்கே யோசிங்க, இந்த இடத்துல யோசிங்க. θ1 100, θ2 70 இல்ல, θ1 100, θ2 70. அப்போ θ1 - θ2 30. இந்த ஏரியால 90, இந்த ஏரியால 30. அப்போ ரேட் என்ன செய்யணும், எக்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க குறைஞ்சுக்கிட்டு போகும். அதே நேரம் சீரா குறையுதா, சீரா குறையாது, குறைஞ்சுக்கிட்டு போயிருக்கு. இதே மாதிரி வெப்பநிலைக்கு யோசிங்க. இங்க பெரிய வீதத்துல வெப்பம் பாயுது, இங்க சின்ன வீதத்துல தான் வெப்பம் பாயுது. இப்ப யோசிச்சு பாப்பீங்களாக இருந்தால் பெரிய வெப்பம் பாயும் போது நீரின் வெப்பநிலை சடுதியாக அதிகரிக்கும். ஏதோ ஒரு வெப்பநிலையிலிருந்து கடகடன்னு அதிகரிச்சிருக்கும். காரணம் என்னன்னா நிறைய வெப்பம் வருது. ஆனால் வெப்பம் குறைவாக வரும்போது நீரின் வெப்பநிலை அதிகரிப்பும் குறைவாக தான் இருக்கும். ஆரம்பத்துல இந்த 10 பாகைசி 20 பாகைசி அப்படி இருக்க ஏரியால வெப்பநிலை டக் டக் டக்னு கூடி இருக்கும். ஆனா நேரம் போக போக தூரம் செல்ல செல்ல என்ன செய்யும், வெப்பம் கூடுற அளவு குறையும். இது வெப்பநிலை கிராஃபாகவும் இது R கிராஃபாகவும் இருக்கு இல்லையா. அப்ப என்ன விட வரணும், 5வது விடை பொருத்தமானதாக இருக்கும். இப்ப நீங்க சில விடைகளை வெட்டிடலாம். உங்களுக்கு முதலாவது தெரியும், ரேட் குறைஞ்சுக்கிட்டு தான் போகுது. ஏன், வெப்பநிலை வித்தியாசம் குறைகிறதால ரேட் குறையணும். ஆகவே 2வது விடை வெட்டலாம். மாறாம இருக்க 3வது விடை வெட்டலாம். அடுத்தது ரேட் சீரா குறையாது.
ஏன்னு சொல்லுங்க. இங்க மாறுறது யாருன்னு சொன்னால் இந்த 100 மாற போறது இல்ல. அதாவது θ1 மாறல, θ2 மட்டும் தானே மாறுறாரு. அந்த θ2 ஆருக்கு நேர் விகித சமனா இருக்கான்னு கேட்டா இல்ல. ஆர் நேர் விகித சமன் θ2 இல்லை. ஆர் θ1 மைனஸ் θ2க்கு தான் விகித சமனா இருக்கு. சரிதானே? இதுதான் சரி. ஆகவே ஆர் இப்படி இருந்திருந்தால், ஆர் நேர்விகித சமன் θ2 ஆக இருந்திருந்தால் தான் நேர்கோடா குறைஞ்சிருக்கும். θ1 மைனஸ் θ2க்கு விகித சமனாக இருக்கும் போது நேர்கோடா குறையாது. ஆகவே நேர்கோடா குறைகிற விடைகள் வராது. ஆகவே 1வது விட வராது, 3வது விட வராது, 4வது விட வராது, 5வது தான் வரும். ஈஸியாக நீங்க எடுக்கலாம். 49வது கேள்வி பாருங்க. ஒரு ஓட்டம் ஐயை காவும் ஒரு நேரிய கம்பியானது உருவில் காணப்படுகின்றவாறு ஓட்டம் ஐயை காவுகின்ற வேறொரு வட்டத்தரத்தின் மையம் P நூடாக அதன் தளத்திற்கு செங்குத்தாக உள்ள அச்சு வழியே தாங்கப்பட்டு பின்வரும் கூற்றுக்களை கருது. ஓகே, 49வது கேள்வி பாருங்க. கூற்று கேள்வி ஒண்ணு, ஈஸியான கேள்வி ஒண்ணுதான். ஓட்டத்தை காவும் நேரிய கம்பி காரணமாக தடத்தின் மீது உள்ள தேரிய விசையும் தேரிய முறுக்கு திறனும் 0 ஆகும். இப்ப இங்க 2 வடிவத்திலான கம்பிகள் ஒன்று பாத்தீங்கன்னா ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கு, அதுல மின்னோட்டம் இடஞ்சுழியாக சுத்துது. அது இல்லாம ஒரு நேர்கோட்டு வடிவத்தில் உள்ள ஒரு கம்பி ஒன்று இருக்கு, அதுல மின்னோட்டம் நிலைக்குத்தாக மேல் நோக்கி போகுது. இப்போ இவர்ல இருக்க காந்த விசை கோடுகளை நம்ம பாப்பமாக இருந்தால் இவரு இடஞ்சுழியாக சுத்துறாரு இல்லையா, அதனால அந்த விசை கோடுகள் இந்த மாதிரியான ஒரு ஷேப்ல இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஷேப்ல இப்படியே எல்லா கம்பியில சுத்தி தான் இருக்க போகுது. அதனால இந்த ஏரியால காந்த விசை கோடுகள் நான் நீளத்துல வரையா, அவரு இந்த ஏரியால இப்படி ஒரு சமாந்தரமான காந்த விசை கோடுகளை உண்டு பண்ண போறோம். ஓகே, இந்த நேர்கோட்டு கம்பியில உருவாகிற காந்த விசை கோடுகள் என்ன நடக்கும்? இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, வழக்கை விதிப்படி அல்லது வழக்கை தக்கை திருப்பு விதிப்படி நீங்க வச்சு பாத்தீங்கன்னா இது இந்த பக்கமா இருக்க போகுது. இப்படி தொடர்ச்சியா கரண்ட் ஓடிட்டே இருக்குன்னு வைங்க. சரியா, ஓடிட்டே இருக்கதால ஏதாவது விசை வருமா, முறுக்கம் வருமா அப்படிங்கறதுதான் கேள்வியா இருக்கு. முதலாவது, இந்த கம்பி இந்த வளையத்துல மின்னோட்டம் ஓடுறதால ஒரு காந்த விசை வருது. அந்த காந்த விசை வளையத்துக்குள்ள நிலைக்குத்தாக மேல் நோக்கி இருக்கு. இந்த நேரான கம்பியில ஏற்றங்கள் ஓட போகுது. அந்த ஏற்றங்கள் இந்த கம்பி வழியே நிலைக்குத்தாக மேல் நோக்கி தான் போகுது. அப்படி மேல் நோக்கி ஓடுற ஏற்றங்கள் ஏதாவது இந்த காந்த விசை கோடுகளை வெட்டுமான ஒண்ணுமே வெட்ட போறது இல்லை. எல்லா ஏற்றங்களும் அந்த காந்த விசை கோடுகளுக்கு சமாந்தரமாக தான் அசைய போகுது. ஆகவே வெட்டப்பட போற நிலைமை ஒண்ணு இருக்காது. ஆகவே விசைய முறுக்கு திறன் இருக்குமா? இருக்காது. ஓட்டத்தை காவும் நேரிய கம்பி காரணமாக தடத்தின் மீது உள்ள தேரிய விசையும் தேரிய முறுக்கு திறனும் 0 ஆகும். சரி, அதே மாதிரிதான் இப்ப இவரால இந்த வளையத்தால கம்பியில ஒரு விசை வந்திருந்தால்தான் கம்பியால வளையத்திலையும் ஒரு விசை வந்திருக்கும். ஆமாதானே, சமனும் எதிரமாக வந்திருக்கும். ஆனா வளையத்தால கம்பியிலே வரல, ஆகவே கம்பியாலையும் வளையத்துல வரப்போறது இல்லை இல்லையா. நீங்க அந்த மாதிரி நீங்க யோசிச்சு பார்க்கலாம். பி பாருங்க. ஓட்டத்தை காவும் நேரிய தடத்தின் அச்சுக்கு சமாந்தரமாக புள்ளி கியூவிற்கு அசைக்கப்படும் போது ஓட்டத்தை காவும் நேரிய கம்பியின் காரணமாக தடத்தின் மீது தேரிய முறுக்கு திறன் உள்ளது அப்படிங்கிறாங்க. அதாவது இது P ஆம், ஏதோ ஒரு தூரத்துல Q இருக்கு. ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கும் போது P ல இருந்து Qவுக்கு இந்த கம்பி அசைக்கப்படும். என்ன நடக்கும்? இதுல ஓடுற ஏற்றங்கள் நிலைக்குத்தாக மேலையும் போகும், அதே நேரம் Q நோக்கியும் அசைப்போகுது. நிலைக்குத்தாக மேல போறதால காந்த விசை கோடு ஒன்னையும் வெட்ட போறது இல்ல. ஆனால் கிடையாக நீங்க P ல இருந்து Qவுக்கு அசைக்கிறீங்க இல்ல, அதனால அந்த ஏற்றங்கள் காந்த விசை கோடுகளை வெட்டும். அப்போ ஒரு தேரிய விசை உருவாகும். தடத்தின் மீது தேரிய முறுக்கு திறன் உள்ளது அப்படின்னாங்க. சி பாருங்க. ஓட்டத்தை காவும் நேரிய கம்பி தடத்தின் அச்சுக்கு சமாந்தரமாக புள்ளி கியூவிற்கு அசைக்கப்படும் போது ஓட்டத்தை காவும் நேரிய கம்பியின் காரணமாக தடத்தின் மீதுள்ள தேரிய விசை 0 அன்று அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அச்சுக்கு சமாந்தரமாக புள்ளி கியூவிற்கு அசைக்கிறோம். அச்சுக்கு சமாந்தரமாக P ல இருந்து புள்ளி கியூவிற்கு இந்த கம்பி அசைக்க போறோம். அசைக்கும் போது நேரிய கம்பியின் காரணமாக தடத்தின் மீதுள்ள தேரிய விசை இவர் இந்த சைடுல நீங்க அசைக்கும் போது, இவரை நீங்க இந்த சைடுல அசைக்கும் போது ஏற்றங்கள் மேல் நோக்கி போவதோடு சேர்த்து இந்த சைடுல அசைப்போம். அந்த டைம் காந்த விசை கோடுகளை யாரு வெட்டுவா? காந்த விசை கோடுகளை ஏற்றத்துல, அதாவது இந்த நேரிய கம்பியில உள்ள ஏற்றங்கள் தான் வெட்டும். இதுல போற ஏற்றங்கள் ஏதாவது அந்த காந்த விசை கோடுகளை வெட்டுமா? இவரை உள்ளுக்கு அசைக்கிறதால இந்த வளையத்துல ஓடிட்டு இருக்க ஏற்றங்கள் ஏதாவது இந்த காந்த விசை கோடுகளை வெற்ற நிலைமை ஒண்ணு வருமா? வராது. ஆகவே இந்த கம்பியை நீங்க இந்த சைடுல அசைக்கிறதால வளையத்துல ஏதாவது விசை வருமா? வராது. அப்ப என்ன சொல்றாங்க கூற்று? ஓட்டத்தை காவும் நேரிய கம்பி தடத்தின் அச்சுக்கு சமாந்தரமாக புள்ளி கியூவிற்கு அசைக்கப்படும் போது ஓட்டத்தை காவும் நேரிய கம்பியின் காரணமாக தடத்தின் மீதுள்ள தேரிய விசை 0 அன்று அப்படின்னு சொல்றாங்க. அது பிழை இல்லையா? 0 இருக்கு, 0 அன்றுங்கிறது பிழை. 0 சொல்லியிருந்தால் சரி, பிழை. ஆகவே 49க்கு 4வது வரணும், ஏயும் பியும். இதே மாதிரி 50வது யோசிங்க. 50வது கேள்வி ஈஸியான ஒரு கேள்விதான். என்ன நடக்குதுன்னா,
ஒரு பாத்திரம் இருக்காம். அந்த பாத்திரத்துல ஒரு சீரான வெட்டப்பட்ட ஒரு கோலம் இல்ல, இது வந்து ஒரு பாதியோட வெட்டியிருக்காங்க. ஒரு கோலத்தை இப்படி இருக்கு, இப்படி வெட்டியிருக்காங்க ஒரு கோலத்தை. இவர்கிட்ட ஆரை தராங்க, ஆறுன்னு தராங்க. இந்த நீளத்தில்னு தராங்க. ஆரை உடைய ஒரு திண்ம கோலத்தில் இருந்து ஒரு பகுதியை வெட்டி நீக்கி செய்யப்பட்ட திண்ம வடிவில் உள்ள ஒரு பொருள் ஒன்று உருவில் காணப்படுகின்றவர் ஒரு தாங்கியின் அடியில் வைக்கப்பட்டுள்ளது. கோலத்தின் மையத்திலிருந்து தாங்கியின் அடிக்கு உள்ள தூரம் எல்லாகும். இப்போது தாங்கியில் மெதுவாக நீர் நிரப்பப்படுகிறது. தாங்கின் அடிப்பரப்பு நனையாதவாறு அதன் அடியில் முன்னித்த கோலம் பொருத்தப்படுகிறது என கொள்க. நீரின் உயரம் எச்சுடன் நீரினால் பொருளின் மீது உணர்த்தும் நிலைக்குத்து மேன்முக விசை எஃபின் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. அதாவது மேன்முகமாக உள்ள விசையை தான் அவங்க வரைய சொல்றாங்க. அப்ப நீங்க கீழ்முகமா உள்ளதை நீங்க மைனஸ் எடுத்துக்கணும் இல்லையா? தண்ணி ஊத்துற உயரம் எச்சோட எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். முதல்ல ஆரம்பத்துல என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் தண்ணியை கொஞ்சமா ஊத்திருப்பீங்க. தண்ணியை ஊத்தும் போது கட்டாயம் இந்த மேற்பரப்புகள்ல என்ன நடந்திருக்கும்? இப்படி ஒரு மருதாக்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அந்த மருதாக்கத்தின் கிடைக்கூறுகள் ஒன்னு பேலன்ஸ் பண்ணிக்கும். நிலைக்குத்து கூறுகள் மேல்முகமா என்ன செய்ய போகுது? காணப்பட போகுது. இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊத்துறீங்க. தண்ணியை ஊத்துறதால இன்னும் விசை வரத்தான் போகுது. ஏன்னு சொல்லுங்க, இந்த பெரிய இந்த நீர் படலம் என்ன செய்யும் சொன்னால் இந்த இடத்துல பெரிய அமுக்கம் ஒன்று ஏற்படுத்தும். அந்த பெரிய அமுக்கம் பெரிய விசையில் ஏற்படுத்து. அப்ப அந்த பெரிய விசையின் நிலைக்குத்து கூறும் பெருசாக இருக்கும். இந்த இடம் வர்ற வரைக்கும் இந்த இடம் வர்ற வரைக்கும் விசை பெருசாகிக்கிட்டே போகும். அப்ப மேன்முக விசை பெருசாகிட்டே போகும். எப்படி பெருசாகும் சொன்னால் அதே நேரம் ஊத்துற அளவு, நீர் ஊத்தக்கூடிய அளவு வந்து குறைஞ்சிட்டு போகுது. ஏன்னா இந்த இடத்துல நிறைய தண்ணி ஊத்தலாம், ஆனா இங்க ஊத்தக்கூடிய நீரின் அளவு குறைவு. ஏன்னு சொன்னால் இவருடைய விட்டம் பெருசா இருக்கு, அதனால அங்க ஊத்தக்கூடிய நீரின் அளவு குறைஞ்சுக்கிட்டே போகும். ஆகவே மேல்முகமா தாக்குற விசை இப்படி குறைஞ்சிட்டு இப்படி அதிகரிச்சுட்டு போயிடும். இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊட்டும் போது அடியில அமுக்கம் கூடுற அதே வேலை இப்படி விசையும் தாக்க போகுது. அப்ப நீங்க விளையல் விசையை யோசிக்க வேண்டிய டைமுக்கு வரீங்க. நீங்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு போக அடியில அமுக்கம் கூடுது தானே, அதனால பெரிய விசை ஒண்ணு இங்க வந்துட்டே இருக்கு. அதே நேரம் மேல இருந்து நிலைக்குத்தாக கீழ் நோக்கி வழங்கப்படுற விசை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது? தண்ணியை ஊத்த கூடிக்கிட்டே போகுது. ஆகவே இவ்வளவு தண்ணி ஊத்தி இருக்கும் போது மேன்முக விசை பெருசு, கீழ்முக விசை சின்னது. அப்ப என்ன நடக்கும்? கொஞ்சம் குறைய தொடங்குவார். குறைந்து ஒரு கட்டத்துல நீங்க தண்ணியை ஃபுல்லா ஊத்தி முடிக்க, சரியா, தண்ணியை ஃபுல்லா ஊத்தி முடிக்க 0 ஆகுவார் இல்லையா? 0 ஆகப்போம். இப்போ 0 ஆகுவார். ஃபுல்லாவே தண்ணிக்கு அடியில வந்ததுக்கு பிறகு 0 ஆகுவார். ஃபுல்லாவே தண்ணிக்கு அடியில வர நிலைமை எது? இது இந்த கோலத்தின் ஆரை கேபிட்டல் ஆர், இது நீளம் எல்லுன்னு தந்திருக்காங்க. அப்ப 6 சக எல்லுல 0. ஓகே. இன்னும் தண்ணியை நீங்க ஊத்துவீங்களாக இருந்தால் என்ன நடக்கும்? இந்த இடத்துல அமுக்கம் கூட போகுது. இங்க அமுக்கம் கூட்டினா இதுல ஏற்படுத்தப்படுற விசை பெருசாக இருக்கும். அப்ப நிலைக்குத்தாக கீழ் நோக்கிய விசை கூடும். அதாவது மேல் நோக்கிய விசை மைனஸ்ல கூடும். அப்ப 6 சக எல்ல 0, அதுக்கு அடுத்து மைனஸ் ஆகணும். அப்படி வர்ற விடை பாத்தீங்களாக இருந்தால் நாலாவது விடை இப்படி பொருத்தமானதாக இருக்கு. அப்ப இந்த கேள்விக்கு நாலாவது விடை தான் வரும். மேக்ஸிமம் எந்த டைம்ல இருக்கும்னு கேட்டால் 2L வரும். ஏன்னா இங்க ஒரு எல், இதுல ஒரு எல். அப்படி வந்தால் இங்க அமுக்கம் கூட, அதனால மேல் நோக்கிய விளைவு விசை பெருசு. சரியா? மேல் நோக்கிய விளைவு விசை பெருசு. அந்த பெரிய விளைவு விசை மேல் நோக்கிய விசை வந்து விளைவு விசை வந்து கூட்டும். அப்படி மேல் நோக்கிய விளைவு விசை கூட்டுறதால அந்த டைம்ல தான் பெரிய நிலைக்குத்து விளைவு விசை இருக்கும் 2L. ஓகே. எல் இதுக்கு முன்னுக்கு எங்கேயோ இருக்க போகுது. இந்த டைம்ல நம்மளுக்கு என்ன இருக்கும்னு சொன்னால் இப்பயே மேல் நோக்கி விளைவு விசை தான் இருக்கும். சரி, என்ன கொஞ்சம் தண்ணியை ஊத்தும் போது எல் சக ஆரையும் நீங்க தாண்டி போகும்போது 0 ஆகும். 0 ஆகி ஒரு கட்டத்துல மைனஸ்ல போக தொடங்கும். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அமுக்கம் மேல கூடிக்கிட்டே இருக்கு. அப்ப மேல இந்த பரப்புல வழங்கப்படுற அமுக்கம் பெருசாகிறதுனால அமுக்கம் இன்டு ஏதானே விசை, பரப்பு மாறல ஆனா அமுக்கம் கூடுது. ஆகவே கீழ் நோக்கிய விசை கூடும். அப்ப விளைவிலாக மைனஸ்ல விசை கூடும். சரிதான்? அப்ப இதுக்கு நாலாவது விடை பொருத்தமானதாக இருக்கும்.